ஓம் சாந்தி. அனைவருக்கும் மகா சிவராத்திரியின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னுடைய இதயத்தை தொட்ட, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சமான, என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன். இறைவன் மீதான நம்பிக்கை மரணத்திலிருந்து கூட நம்மளை காப்பாற்றிடுது. இன்றைக்கி பாருங்க, உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாத்த விட பெரிய பயம் எதுனா மரண பயம்தான். ஆனால் கடவுள் மேலே நான் வச்சிருக்க பக்தி, கடவுள் மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கை அந்த மரணத்தையே என்கிட்ட இருந்து விலக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு அதிசயமான அற்புதமான கதையோட உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். சிவன்னு சொன்னாலே சிவராத்திரி கண்டிப்பாக ஞாபகம் வருங்க. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனோட அன்பையும் அமைதியையும் ரொம்பவே வித்தியாசமான முறையில் உணரப்போகிறோம். நமக்கு இந்த அனுபவம் கிடைக்கணும்னு தமிழ்நாட்டில் மொத்தம் 120 இடங்கள்ல பிரம்மா குமாரிகள் சிவனும் நானும்ன்ற ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த சுவாரஸ்யமான வீடியோட எண்டில் அந்த ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய கதை என்ன அப்படின்னா, மார்கண்டேயனுடைய கதை. நம்ம எல்லாருமே பல முறை பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய கதை தான். அப்போ இந்த கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ஆசிரமத்தில் மிருகண்டு அப்படிங்கிற ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வந்தார். அந்த முனிவரும் அவங்களுடைய மனைவியும் கடவுளை நினச்சிக்கிட்டு, கடவுளுக்கு பக்தி செஞ்சுக்கிட்டு, அந்த நியமங்களை எல்லாம் கடைப்பிடிச்சிட்டு அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. தினசரி பூஜைகள், பஜனைகள், மக்களுக்கு நல்லது செய்கிறது, மந்திரங்களை ஜபிக்கிறதுன்னு எந்த குறையும் இல்லாமல் நியமப்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா, வருடங்கள் பல ஆகியும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கவலையாக இருந்தது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தை வரத்துக்காக காத்திருக்காங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. அப்போ அதனால் குழந்தை பேரு வேண்டி கடவுள்கிட்ட அவங்க தவம் இருக்காங்க. இவங்களுடைய தவத்தால மனம் மகிழ்ந்த இறைவன் அவங்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. காட்சி கொடுத்த சிவன் என்ன கேட்கிறார் அப்படின்னா, 2 ஆப்ஷன் கொடுக்கிறாரு. அந்த 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உனக்கு கண்டிப்பா ஒரு மகன் பிறப்பான் அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனா அதுக்கு கண்டிஷன் அப்ளை. 2 கண்டிஷன் கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, மொதல் கண்டிஷன், ஒன்று, அந்த மகன் நல்ல குணங்களோட நல்ல ஒரு குணவானாக அவன் இருப்பான். ஆனால் 16 வயது வரதான் அவன் வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உன்னுடைய மகன் நீண்ட ஆயுளோட இருப்பான், ஆனால் அவன் குணத்தில் சிறந்தவனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிப்பட்ட மகன் வேணும்னு நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. அப்போ இவர் முனிவர் இல்லையா, தவத்தில் சிறந்த முனிவர். அப்போ இவர் இறைவன் கிட்ட சொல்றாரு, இறைவா, குணமே இல்லாம நீண்ட நாள் இந்த பூமிக்கு பாரமா வாழ்றதுல என்ன பலன்? அதனால குறைஞ்ச ஆயுளோட இருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் நல்ல குணம் நிறைந்த ஒரு மகனை கொடுங்கள் அப்படின்னு இறைவன் கிட்ட வரமா கேட்கிறாரு. அப்ப இறைவனும் ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரத்தை கொடுத்துடுறாரு. அப்போ கொஞ்ச காலம் செல்லுது. அந்த மிருகண்ட முனிவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த பையனுக்கு மார்கண்டேயன் அப்படிங்கிற அழகான பெயரை வைக்கிறாங்க. அந்த பையனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நல்ல ஒரு பக்தியோடு இருக்கிறது, இறைவனுக்கு பூஜைகள் செய்கிறது, நல்ல காரியங்கள் செய்கிறது, பெரியவர்களை மதிப்பது, அனைவரோடும் நன்றாக பழகுதல் அப்படின்னு அனைத்து குணங்களும் நிறைந்த ஒரு நல்ல மனிதனாக அவன் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான். ஒரு காலகட்டம் வருது, பல ஆண்டுகள் முடியுது. அன்னைக்கு அவனுக்கு 16வது பிறந்த நாளும் வரப்போகுது. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பெற்றோர்கள் 2 பேருமே ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அப்போ இந்த பையன் கேட்குறான், எப்போதுமே மகிழ்வோடு இருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு ஏன் கவலையோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான்.
அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மார்கண்டேயனுக்கு அவனுடைய பிறவியின் அந்த ரகசியத்தை பத்தி சொல்றாங்க. உன்னுடைய வாழ்நாள் இவ்வளோதான், நீ இத்தனை வயசுல இறந்து போயிடுவ, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மார்கண்டேயன் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாரு, அப்பா, என்ன ஒரு நல்ல மனிதனா வளர்த்தீங்க, எனக்கு நல்ல குணங்களை கற்றுக் கொடுத்தீங்க, இந்த வாழ்க்கையை கொடுத்ததே கடவுள் தானே, இதை எடுத்துக்கிறதுக்கான உரிமை கூட அவருக்கு தான் இருக்கு அப்படின்னு அவன் போய் என்ன பண்றான், சிவலிங்கத்தை வழிபட ஆரம்பிக்கிறான், இறைவனை பூஜை செய்ய ஆரம்பிக்கிறான், தியானிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க யம தர்மராஜா என்ன பண்றாரு, இவனுடைய உயிரை பறிக்கிறதுக்காக அவர் வராரு. வந்தவர் பார்க்கறாரு, இவன் கண்ணை திறக்கவே இல்லை, கண் மூடி உட்காந்து கடவுளை நினைச்சிட்டே இருக்கான். சரி, இவர் என்ன பண்றாருன்னா, இவனுடைய உயிரை பறிப்பதற்காக பாச கயிறை வீசுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு கண் விழிச்ச மார்கண்டேயன் என்ன பண்றான் அப்படின்னா, சிவலிங்கத்தை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறான். பாச கயிறை வீசின யம தர்ம ராஜாவோட அந்த கயிறானது மார்கண்டேயனோட கழுத்தோட சேர்த்து சிவலிங்கத்துக்கு மேலையும் பட்டுடுச்சு. என்னதான் இழுத்தாலும் வரவே இல்லை. திடீர்னு அந்த லிங்கத்துல இருந்து இறைவன் பிரத்யக்ஷமாகிறாரு. பிரத்யக்ஷமாகி யம தர்ம ராஜாவையே அழிக்க போறாரு. நீ என்ன நம்பி வந்த இவனை நீ எப்படி கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு யம தர்ம ராஜா கிட்ட யுத்தம் பண்ண போறாரு. உடனே அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாருமே இறைவன் கிட்ட வேண்டுறாங்க, கடவுளே, உலகத்துல மரணமே இல்லை அப்படின்னா இந்த உலகத்தின் இயக்கம் சரியாவே இருக்காது. அப்போ யம தர்ம ராஜாவை அவருடைய கடமையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிவனும் கோபம் தணிந்து புரிஞ்சுக்கிறாரு, சரி அப்படின்னு விட்டுடுறாரு. ஆனால் மார்கண்டேயனுக்கு அவர் என்ன வரமளிக்கிறார் அப்படின்னா, நீ என்றும் 16ஆகவே இரு அப்படின்னு வரத்தை அளிச்சிடுறாரு. அப்ப பாருங்க, அந்த ஒரு சின்ன குழந்தை இறைவன் மீது கொண்ட ஒரு நம்பிக்கை, எப்படியும் கடவுள் என்ன காப்பாத்திடுவாரு அப்படின்னு கடவுள் மீது கொண்ட அந்த ஒரு நம்பிக்கை, இறைவன் மீது கொண்ட அந்த ஒரு பக்தி அந்த குழந்தைய காப்பாத்திடுச்சு. மரணத்தை கூட வெல்லக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துடுச்சு இல்லையா? அதே போலதாங்க நம்மளோட வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகளை நம்ம கடந்து வரோம். வியாதிகளாக இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளா இருக்கலாம். இதுல இருந்தெல்லாம் நான் விடுபட்டு வரவே முடியாதா அப்படின்னு நாம வருத்தப்படலாம். நிறைய நேரம் நம்ம நினைக்கலாம், எதுக்கு தான் நான் நல்லவனா இருக்கணும், நல்லவனா இருந்தா வாழவே முடியறதில்லையே, ஏகப்பட்ட பிரச்சனை என் முன்னாடி தான் நிக்குது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னுலாம் பலவிதமான கேள்விகள் நமக்குள்ள வரும். ஆனா இந்த கதையை நம்ம கேட்டோம் இல்லையா? அப்ப இந்த கதையோட கருத்து கூட என்ன அப்படின்னா, இறைவனை நம்புங்கள். அவர் மேல நாம நம்பிக்கை வைக்கும் போது, அவர் இருக்கார் அப்படின்ற நம்பிக்கையை வைக்கும் பொழுது, நல்ல குணங்களோட, நல்ல எண்ணங்களோட, பிறருக்கு உதவி செய்து, நல்ல பண்புகளோட நம்முடைய வாழ்க்கையை நாம வாழும் பொழுது கண்டிப்பா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும், நல்லதுதான் நடக்கும். ஏன் அப்படின்னா, இறைவன் எப்போதும் நம்ம கூட இருக்காரு. நாம வேண்ட ஒவ்வொன்றையுமே அவர் கேட்டுட்டே தான் இருக்காரு. அவருக்கு வார்த்தைகள்ல சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை. நாம நினைக்கும் போதே அவருக்கு அது போய் சேர்ந்துடுது. அதனால நம்ம வாழ்க்கையில எது எப்ப தேவையோ அதை அவர் சரியாக செஞ்சிடுறாரு. நன்றி. இந்த மகா சிவராத்திரியில சிவனுடைய அன்பை அமைதியான சூழல்ல அனுபவம் பண்ண தயாரா இருக்கீங்களா? இந்த அனுபவம் மக்கள் எல்லாரையும் போய் முழுமையாக சேரணுன்றதுக்காக தமிழ்நாட்டில் இருக்க 120க்கும் மேற்பட்ட பிரம்மகுமாரிகளின் தியான மையங்கள்ல தனித்தனியா 1008 மணி நேரம் தியானம் செஞ்சு சக்தியை நிரப்பியிருக்காங்க. பிப்ரவரி 14, 15, 16 இந்த 3 தேதிகள்ல உங்க அருகாமையில இருக்க பிரம்மகுமாரிகளின் தியான மையத்துல போய் இந்த அனுபவத்தை எடுத்துக்கோங்க. மறந்துடாதீங்க, ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இம்மீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.
முன்பதிவு இலவசம். மறுபடியும் சொல்றேன், மறந்துடாதீங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. February 14, 15, 16 சிவனும் நானும்.